அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நலவு அப்படின்னா இஸ்லாத்துல எக்கச்சக்கமா இருக்கு. நல்லது செய்யணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள், நலவான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் கைரு கசீரும், நலவு எக்கச்சக்கமா இருக்குது. வ கலீலுன் ஃபாயிலுஹு, ஆனா அந்த நலவை செய்யறதுக்குன்னு உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதை சொல்லுவாங்க, இஸ்லாம் இஸ் அ குட் ரிலீஜியன், இஸ்லாம்ங்கிறது ஒரு நல்ல மார்க்கம், பட் த ஃபாலோவர்ஸ் ஆர் ஒஸ்ட் அப்படிமா. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பின்பற்றுறதுங்க பேரில் இன்னைக்கு முஸ்லீம்கள் ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருக்காங்கப்பா. ஏன்னா நம்மளை பார்த்தானே இஸ்லாம் வெளியில் பரவுது. அப்போ இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நல்ல விஷயங்கள். அன்னைக்கு ஒரு புக்கில் பார்த்தேன், அதாவது ஒரு பானத்தில் டீயில் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ரெக்கை விஷம் இருக்கும், இன்னொரு ரெக்கையில் அதோட மருந்து இருக்கும். எந்த ரெக்கை விஷம் இருக்குதோ அது மட்டும்தான் படும். அதனால் டீயில் என்னன்னு சொன்னால் அந்த ஃபுல்லாக முக்கி வெளியே போடுங்க அப்படின்னு. இது ஒரு பழமொழிங்கிற அடிப்படையில் எழுதினாங்க. இது கண்டிப்பாக பழமொழி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஒரு ஈக்கு என்னன்னு சொன்னால் ஒரு ரெக்கையில் விஷம் இருக்கும், இன்னொரு ரெக்கையில் அது அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை மருந்து இருக்கும். இப்படி என்னன்னு சொன்னால் நலவான விஷயங்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்குது. ஆனால் அதை எடுத்து வெளியில் போடுறது சில நேரம் என்னன்னு சொன்னால் நம்ம சரியில்லாத காரணமாக அது இஸ்லாம் அல்லாத ஒரு தோற்றத்திலே வெளியில் வந்தது. இன்னும் சொல்ல போனால் எதெல்லாம் நலவாக இருக்குதோ அதெல்லாம் தேடி பாருங்க, கண்டிப்பாக அதோட பேஸ் இஸ்லாமாகவே இருக்கும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.